ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதை நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவரைக்காய் சேர்த்துட்டு அவரைக்காய் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்துடும். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்ப லாஸ்டா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.